வெல்கம் டு ஹரிஸ்கம் சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க. இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? இதுக்கு செய்ய தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு 2 கப் துருவின தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டு கூட நீங்கள் எடுத்து பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துருங்க. எந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ எடுத்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சப்ஜா 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் பிசின் 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுட்டு அதை அதே மிக்சியில் 4 பாதாம் பருப்பு, முந்திரி பருப்புலாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பாலில் 1/2 கப் நாட்டு சக்கரை நான் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ சப்ஜா 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி எடுத்து அதையும் ஒன்றோட ஒன்றா இப்படி கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் உடம்புக்கு எவ்வளோ குளிர்ச்சின்னு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக பாதாம் பிசின் சேர்த்துக்குங்க. இது ஒரு 2 ஸ்பூன் எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ தேவைக்கேற்ப ஐஸ் க்யூப் சேர்க்குறனா சேர்க்கலாம், இல்லைன்னா வேணான்னா உங்களோட ஆப்ஷன் தான். வேணா சேர்த்துக்கிறனா கண்டிப்பாக சேர்த்துக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ட்ரிங்க்குங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சூடும் தனியும். ஒல்லியாக இருக்க குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2-3 நாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வெயிட்டும் கெயின் ஆகும். இப்படி அருமையான ட்ரிங்க்கை உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டம்ளரில் எடுத்து ஊற்றி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி பண்ணியாச்சு. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் குடிங்க. கண்டிப்பாக உடல் சூடு தணிஞ்சு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.